ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 7 நாளுக்கு 7 விதமான முட்டை வச்சு பண்ணக்கூடிய ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். ஹை ப்ரோட்டீன் ரெசிபியும் கூட. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி ஓட்ஸ் வச்சு ஒரு ஆம்லேட். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இங்கே யூனிஃபிட்டோட ரோல்டு ஓட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். நான் என்ன ஓட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்ன ஓட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் அது ரோல்டு ஓட்ஸாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க. நம்ம அரைச்ச ஓட்ஸை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது 2 முட்டையை நான் இன்றைக்கி உடச்சி ஊற்றிருக்கிறேன். ஒருத்தருக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். கூடவே 1/4 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ண ஒரு பச்சை மிளகா, ஒரு கையளவுக்கு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதையுமே சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இப்போது ஒரு பேனில் துளியூண்டு எண்ணெய், ரொம்ப கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயை நல்லா அந்த மாதிரி அந்த பேன் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 2 தோசை மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஓட்ஸ் வச்சு ஒரு ஆம்லேட் தோசை சைஸுக்கு நான் பண்ண போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் தோசைன்னு வச்சுக்கோங்களேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா குக் ஆகணும். திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட கீரையும் சூப்பராக வெந்திருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு குக் பண்ணுங்கள். நம்மளோட அருமையான ஓட்ஸ் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓட்ஸில் நிறைய ஃபைபர் இருக்குது, முட்டையில் ப்ரோட்டீன் இருக்குது, நம்ம சேர்த்துருக்கிற பாலக்கீரையில் ஃபைபரும் ப்ரோட்டீனும் சேர்ந்து இருக்குது. ஸோ உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக்கீரை முட்டை பொரியல். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு கட்டளவுக்கு நான் இன்றைக்கி பாலக்கீரை எடுத்துருக்கிறேன். கீரை என்றைக்குமே ஸ்டாக் வச்சுக்கோங்க. நீங்கள் எக் ரெசிபி தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கீரை, பாலக்கீரையோ முருங்கைக்கீரையோ முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த தண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு அது வேணாம். ஸோ கட் பண்ணிவிட்டு ஒரு கட்டு அளவுக்கு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பண்ணுறது ஒருத்தருக்கு தான். ஒருத்தருக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் பசிக்காது. லன்ச் டைமில் தான் உங்களுக்கு பசி எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பாலக்கீரை இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் விட்டு இப்போ நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஹை ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிங்கன்னா சட்டுன்னு வெந்துடும். நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கீரை வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் முட்டை சேர்க்கணும். இப்போ கீரை வெந்துருச்சு. நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு 3 முட்டை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்கிறேன். நீங்கள் 3க்கு பதிலாக 2 முட்டை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். ஹை ஃபைபர், அப்புறம் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. பாலக்கீரையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. உங்களுக்கு முருங்கைக்கீரையை விட பாலக்கீரையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து புரோட்டீன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஃபைபரும் உங்களுக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி முட்டை சாப்பிட்றீங்கன்னா கீரையோடு சேர்த்து சாப்பிடுங்க. இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கீரை யூஸ் பண்ணியிருக்கிறனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்க பாருங்கள். நைட்டு வந்து சிலருக்கு கீரை சேரும் சேராது. அதனால் முட்டையை வச்சு ஒரு சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவும் சிம்பிள், ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு பாதி ஸ்வீட் கார்னை நான் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 10 நிமிஷத்துக்கு வேக விட்டால் போதும். இது நல்லா வெந்துடும். பாருங்கள் வெந்துருச்சு. நான் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ அதே தண்ணியில் 2 முட்டையை வந்து நான் பாயில் பண்ணிக்கிறேன். முட்டையுமே வந்து 10 நிமிஷத்துக்கு வெந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட பாயில் பண்ணலாம், இல்லை பாயில் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணலாம். கூடவே ஒரு பாதி குக்கும்பரை நான் அன்றைக்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் கேரட்டை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 மஷ்ரூம் மட்டும் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். மஷ்ரூமில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. கேலரிஸ் ரொம்ப கம்மி தான். ஃபைபர் நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. ஸோ மஷ்ரூம் நீங்கள் இன்னுமே கூட எடுத்துக்கலாம். நான் சும்மா ஒரு 5 மஷ்ரூம் தான் எடுத்திருந்தேன். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ துளியூண்டு எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் மிளகுத்தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிங்கன்னா அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வந்து அந்த மஷ்ரூம் நல்லா அந்த மாதிரி ஃப்ரை ஆகிடும். பாருங்கள் கலரே இந்த அளவுக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு அவகேடோ எடுத்துருக்கிறேன். ஒரு அவகேடோவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எனக்கு எடுத்துருக்கிறேன். அவகேடோ வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஃப்ரூட் தான் இது. ஸோ அவகேடோ வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சாண்ட்விச்க்கோ இல்லைன்னா சேலடுக்கோ நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அவகேடோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எனக்கு எடுத்துருக்கிறேன். பாயில் பண்ண வச்ச எக் இருக்கு இல்லையா, அது பாயில் ஆகிடுச்சு. அந்த ஷெல்லெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மஞ்சக்கரு நான் இன்றைக்கி எடுத்துடுறேன். எனக்கு மஞ்சக்கரு வேணாம். ஸோ உங்களுக்கு மஞ்சக்கரு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. மஞ்சக்கரு எடுத்துகிட்டு இந்த மாதிரி முட்டையை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்ச ஸ்வீட் கார்ன், கேரட், அப்புறம் குக்கும்பர், அவகேடோ, எக்கு, மஷ்ரூம் எல்லாமே ஒரே பிளேட்டில் வச்சுருக்கிறேன். இதுக்கு மேலாப்பில் வந்து உப்பு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக வந்து மேலாப்பில் தூவி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் போல் மிளகுத்தூள் அதையுமே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவும் ஃபில்லிங்காக இருக்கும். இதை நீங்கள் நைட்டுக்கு கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடலை மாவும் முட்டையும் வச்சு ஒரு ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 3 ஸ்பூன் போல் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சம் போல் பெருங்காயம், 2 முட்டையை இதில் உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாயை இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 கையளவுக்கு பாலக்கீரை, 1 கையளவுக்கு மல்லி இலையை ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் போல் ரொம்ப கம்மியாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயை அந்த பேன் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலை மாவு முட்டை இருக்கு இல்லையா, அந்த மிக்ஸ் இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டி பேன் கேக் மாதிரி தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து சின்ன சின்னதாக பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு இதில் வந்து 3 பேன் கேக் மாதிரி வந்துச்சு. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாலக்கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் விட்டு முன்னாடியும் பின்னாடியும் நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாவில் வந்து கரெக்டாக 3 பேன் கேக் வந்துருந்துச்சு. இது வந்து வயிறு ஃபுல்லாக ஆகிடும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுவே போதும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் வச்சு ஒரு ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தட்கா பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு
ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி மஷ்ரூம் எடுத்துருக்கிறேன். அதை அந்த தட்கா பேனில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணாலே போதும். நல்லா வந்து வெந்துடும். அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வரும் பாருங்கள். இந்த மாதிரி வெளியே வந்ததுக்கப்புறமா அது நல்லா வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். ஒரு பவுலில் 2 முட்டையை நான் இன்றைக்கி உடைச்சி ஊற்றிருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நம்ம சாட்டே பண்ண அந்த மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலை கொஞ்சம் போல் இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ ஒரு தோசை டவாவில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் சேர்த்து நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் அது வந்து ஒரு 2 ஆம்லேட் வர்ற மாதிரி நான் அதை பண்ணியிருந்தேன். ரொம்ப பெருசாலாம் பண்ணல, மீடியம் சைஸில் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இது 2 சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு வயிறு ஃபுல் ஆகிடும். சிம்பிள், செய்கிறது ரொம்ப சிம்பிள், சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் வயிறும் ஃபுல் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து அந்த மிட் மார்னிங் ஸ்நாக் அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணாது. ஏன்னா நம்ம வந்து ப்ரோட்டீனும் ஃபைபரும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து நடுவில் அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வராது. ஸோ மார்னிங் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே கொஞ்சமாக கேரட்டும் குக்கும்பரும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கீரை வச்சு ஒரு ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு 2 முட்டை நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அது ஒரு பவுலில் உடச்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ணால் ஒரு பச்சை மிளகா, ஒரு கையளவுக்கு மல்லி இலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 கையளவுக்கு முருங்கைக்கீரையை நான் அதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மல்லி இலை வந்து இவ்வளோ வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மல்லி இலையோட ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ஒரு பேனில் இந்த தோசை பேன் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இது வந்து இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர். இதோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நான்ஸ்டிக் பேன் தான். ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலில் ஒரு 4-5 டைம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முட்டை மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட முருங்கைக்கீரை ஆம்லெட் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி எக் டயட் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த 1 வீக்குக்கு தேவையான எக்கும் கீரையும் கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு அந்த முருங்கைக்கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி முன்னாடியே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. பாலக்கீரை வந்து டைம் எடுக்காது க்ளீன் பண்ணுறதுக்கு. முருங்கைக்கீரை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த 1 வீக்குக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு செஞ்சு ஈஸியாக சாப்பிட்றலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளோட முருங்கைக்கீரை ஆம்லெட் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பைசியான ரெசிபி இது. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வந்து நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் இவ்வளோ வேணாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையை ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது மசாலா பொடி சேர்க்கும்போது அடுப்பு வந்து கட்டாயமாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா மசாலா கரிஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 முட்டை எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இது ரெடி ஆகிடும். நல்லா குக் பண்ணிவிட்டு குக் ஆனதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கையளவுக்கு மல்லி இலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். பயங்கர ஸ்பைஸியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த ரெசிபிஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.